செங்கல்பட்டு அருகேயுள்ள அச்சிறுபாக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தவறி விழுந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வண்டியில் அழைத்துச் சென்ற காதலனே இந்த நிகழ்வுக்கு காரணம் என கூறி அவரை ஒரு கும்பல் வெட்டி சாய்த்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள பருக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். பிளம்பர் தொழிலில் ஈடுபட்டு வந்த இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த உறவுக்கார பெண்ணான சரோஜினி தேவியும் காதலித்து வந்துள்ளனர். இத்தகைய சூழலில் கடந்த 2ஆம் தேதி பார்த்திபனும் சரோஜினியும் ஜவுளி கடைக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சரோஜினி அணிந்திருந்த துப்பட்டா வண்டியின் பின் சக்கரத்தில் சிக்கியதால் அவர் கீழே தவறி விழுந்தார். இதில் படுகாயமடைந்த அந்த பெண் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த 4ஆம் தேதி உயிரிழந்தார். இத்தகைய சூழலில் சரோஜினி தேவியின் உயிரிழப்புக்கு பார்த்திபனே காரணம் என்று கருதி அந்த பெண்ணின் உறவினர்கள் ஆத்திரமடைந்ததால் பார்த்திபன் மதுரைக்கு தப்பி ஓடினார். சில நாட்கள் அங்கிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக பேசலாம் என்று சரோஜினி தேவியின் உறவினர்கள் அழைத்ததால் பார்த்திபன் ஊர் திரும்பினார். பார்த்திபனை அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் பரந்தாமன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் பருக்கல் நோக்கி சென்றார். அப்போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அவர்களை வழிமறித்த அடையாளம் தெரியாத 5 பேர் பார்த்திபனை கத்தி போன்ற ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டினர். பரந்தாமன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க பார்த்திபன் குருதி வெள்ளத்தில் சாய்ந்தார். பின்னர் அந்த கும்பல் தப்பி ஓடிய நிலையில் சரோஜினியின் உறவினர்கள்தான் பார்த்திபனை கொன்றுவிட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். மதானி பட்டுன்னு வெட்டிட்டாங்க. அந்த மதனும் இன்னொரு ஆள் தான் வெட்டினாங்க. கைத்தெல்லாம் வெட்டலை, கைத்து தலையை தான் வெட்டினாங்க. மீதி எங்கேயும் வெட்டலை, கால் கூட வெட்டலை, சும்மா கைத்திலே தான் வெட்டினாங்க. 6 கத்தியும் கைத்தில தான் தலையில தான் வெட்டினாங்க. 6 கோமதி அவங்க ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மதுரையில் வேலை செய்யும் போது அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுது. வரமாட்ட சொன்னதுக்கு அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணிச்சு. நீ வந்தாதான் நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன், இல்லை நான் கொண்டாட மாட்டேன், நான் செத்துருன்னு பிளாக்மெயில் பண்ணிக்குது. அதனால தான் அவன் வந்தான். வந்ததுனால வீட்டுக்கு கூட்டின்னு வரும்போது தச்சையில் நடந்த விபத்து தான் இது. வழியில் நடந்த விபத்து தான். என் தம்பியோ கொல்லலை, ஷால் மாட்டி தான் விழுந்துட்டான். பார்த்திபன் கொலை தொடர்பாக காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் மரக்காணத்தைச் சேர்ந்த 3 பிடித்து விசாரித்துவிட்டு பின்னர் விடுவித்தனர். கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சரோஜினி தேவியின் சகோதரி கணவர் மதன்குமார் என்பவர்தான் ஆட்களை ஏவி பார்த்திபனை கொன்றதாக சம்பவத்தின் போது அருகில் இருந்த அவரது சகோதரர் பரந்தாமன் கூறுகிறார். இதனால் மதன்குமாரை விசாரணைக்கு உட்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் பிரசன்ன வெங்கடேஷ் மற்றும் உதயகுமார்.